அங்கன்வாடி நேர்காணல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போங்க இன்டர்வியூ போகிறப்ப அப்படின்னு நான் சொன்னேன். இதில் ஒருத்தவங்க கமெண்ட்டில் இதெல்லாம் ஃபேக்கு அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபேக் கிடையாதுங்க, உண்மை தான். அதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட் கொடுத்தாங்க. இந்த ஒப்புகை சீட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதோட லாஸ்ட் பேஜில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சீட்டை தான் நம்மக்கிட்டே கிழிச்சு அவங்க வந்து அப்ளிகேஷனை வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு முத்திரை குத்தி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறப்ப நமக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்றதுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து அத்தாச்சி. நம்ம இந்த மாதிரி மேனுவலாக போடும் போது நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அதுக்காக இது கொடுக்கறது தான் இந்த சீட்டு. சப்போஸ் உங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி சீட்டு கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் இன்னும் எங்கள் மாவட்டத்துக்கெலாம் வந்து இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் இன்னும் வரலை, எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் இப்போ தாங்க அனுப்பிட்டே இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே வந்துடும். மேபி உங்களுக்கு லெட்டராகவும் வரலாம், எஸ்எம்எஸ்ஸாக வரலாம். ரெண்டுத்தையுமே மேபி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போகிற டைம் லேட்டாக கூட போட்டுருந்துருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்டர்வியூ கால் லெட்டர் வரும், பயப்படாதீங்க. அங்கன்வாடி இன்டர்வியூ கொஷின்ஸ் பற்றி யாரும் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். அங்கன்வாடி பணியாளரோ அங்கன்வாடி உதவியாளரோ வரலைன்னா அங்கன்வாடியை உங்களால் சமாளிக்க முடியுமா, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பேன். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது என்னால் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு கரெக்ட் டயத்தில் அவங்களுக்கு சமைச்சும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் அங்கன்வாடியில் குழந்தைங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி அங்கன்வாடியை நடத்துவீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அங்கன்வாடிக்கு அருகில் உள்ள குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கெலாம் சென்று நேராக அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசி அங்கன்வாடியோட நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி குழந்தைங்கள அங்கன்வாடிக்கு அனுப்ப சொல்லுவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அங்கன்வாடிக்கு குழந்தைங்க வராமல் அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க, ரெகுலராக வரமாட்டாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நான் குழந்தைகிட்ட அன்பாக நடந்துப்பேன். அவங்களுக்கு படிப்போட கேம்ஸு, விளையாட்டு இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள அங்கன்வாடிக்கு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்க சாப்பிடாம அடம் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு அவங்களுக்கு நான் ஏதாவது கதை சொல்லிவிட்டு நானே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லுங்கள். போன வீடியோவில் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.